டெவிலா இருக்கிற வீட்டுக்குள்ள இவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அருண், ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து மத்தவங்கள கேள்வி கேட்குறாங்க. நீங்க டெவிலா இருக்கணும் தான் சொன்னாங்க. அதுக்காக ஒட்டு மொத்தமா டெவில மனிதாபிமானம் இல்லாம விளையாடுறது ரொம்பவே தப்பு. ஒருத்தன் வாயில முட்டைய கொப்பளிக்கிறது, அதே வாயில இன்னொருத்தன் எடுத்து கொப்பளிக்கிறதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. மொளகா பொடிய தூக்கி வாயில போடுறீங்க, கண்ணுல தூவுறீங்கள, இதெல்லாம் என்ன நியாயம்? ஜெஃப்ரிக்கு என்ன மாதிரி செட் ஆஃப் கொடுக்குறீங்க? அதுவுமே 138. அவனால எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மஞ்சரி டென்ஷன் ஆகி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. உப்பு கொடுக்க சொல்றோம், சரி குடிக்கிறாங்க, ஆனா அது கொப்பளிக்க வேண்டியதானே. யாருமே உண்மையா இங்க டெவிலா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணல. அந்த டாஸ்க்ல அந்த மாதிரி தான் வந்திருக்கு. யாருக்குமே மனிதாபிமானம் பார்க்கக்கூடாது, ரொம்ப கொடூரமா இருக்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாரும் பண்றோம்னு சொல்லியிருக்கும் போது முத்துக்குமாரனை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன டாஸ்க் விளையாடிட்டு இருக்க? ஏன் ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி நீ பேச வேண்டியதானே? நீ போய் சத்யாவோட ஷூவை எடுக்கிற, அதுவும் ரம்யா வாங்கி கொடுத்தது உனக்கு அது வேணுமா வேண்டாமான்னு கேட்குற, அவனுக்கு ஹர்ட் ஆகாதா? இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த சௌந்தர்யா மறுபடியும் அங்கே இருக்க மஞ்சரியை மாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முடியும் ஆட்டிக்கிட்டு இப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கிற மஞ்சரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் இவங்க கூட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நடுவில் இந்த மாதிரி மாக் பண்ணுறேன்னு கேட்ட உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் அருண் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சரி நீ தான் ஜெயிலுக்கு போகணும். யார் மிளகாத்தூளை கொட்டினா அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாச்சனா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு சொல்லிட்டு சரியாட்டிட்டு இப்போ முடியாதுன்னு சொன்னால் அது எப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேள்வியாக இருக்குது. சரி இப்படிலாம் இருக்க சாச்சனா இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பண்ண வரைக்கும் இவங்க என்னென்னா உண்மையான டெவலாக இவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியும் கொஞ்சம் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஜாக்லின் அங்கங்கே அழுதுகிட்டே இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்கு டெவிலா நடிக்கவே தெரியல, நான் அப்படி கிடையாது, எனக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்ன ஜாக்லின் இப்போ ஜெயிலுக்குள்ள. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுதான் காரணமா இல்லை ஜெஃப்ரியும் அந்த பக்கம் ரயானும் இருக்கிறதுனால இவங்களால இந்த கேமை சரியாக விளையாட முடியலையான்றது கமெண்ட் பண்ணிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.